வணக்கம் நண்பர்களே. பல நாட்களாக பல வீடியோவிலையும் நான் அடிக்கடி ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த வீடியோல பதிவு பண்றதா இருக்கேன். அது எதை பத்தி அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து இந்தியா கோதுமையை வாங்கினாங்க. PL480 அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழே வாங்கப்பட்டது. 10 மில்லியன் டன் கோதுமை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதை பத்தின பல டீட்டெயில்ஸ்ல இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பற்றி நான் போன 2-3 வீடியோவில் இதை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை கேள்விப்பட்டு அந்த வீடியோவை பார்த்து திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்கள் ஒரு பதிவில் கமெண்ட்ல மிக மிக ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பதிவை போட்டிருந்தார். கமெண்ட் பண்ணிருந்தார். என்னன்னா, சார் நீங்கள் வந்து PL480 பற்றி சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி வீடியோ போடுறேன்னு. என்னுடைய துரதிருஷ்டம், நான் முதல்ல அந்த கப்பலில் நான் அந்த கோதுமையை அவர் வந்து கப்பலில் இன்ஜினியராக இருக்கார், மிகப்பெரிய அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அந்த கப்பலில் நான் இந்த கோதுமையை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இன்னைக்கும் அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தேன். அவருடைய வருத்தம் நியாயமானது தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பல தகவல்களை வச்சு நீங்களுமே உறுதியாக நம்புவீங்க. அவருடைய வருத்தம் நியாயமானது. என்ன ஆச்சு எல்லாருக்குமே தெரியும். 1960களில் இந்தியாவில் பஞ்சம் தலைவலிச்சு ஆடிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உணவுப் பொருள் தட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதுக்கு காரணமாக எது சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 ஆகஸ்ட் 15. அது வரைக்கும் இந்த நாட்டை சுரண்டி இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்து இயற்கையாக விளையக்கூடிய உணவுப் பொருட்களை கூட விட்டு வைக்காம ஆங்கிலேயர்கள் கொள்ளையடிச்சு கொண்டு போனாங்க. இதை பத்தி எல்லாம் இப்ப பேசினோம்னா, ஆங்கிலேயர்கள் பத்தி ஏதாவது குறை சொன்னோம்னா அந்த மதத்துக்காரர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அது தவிர இங்க இருக்கிற சில திராவிட சித்தாந்தம் உடையவர்கள், அவங்களால தான் படிப்பு வந்தது, அவங்களால தான் எங்க நிலைமை உயர்ந்தது, அவங்களால தான் ரோடு போட்டாங்க, அவங்களால தான் ட்ரெயின் வந்துச்சு அப்படிலாம் பேசுவாங்க. அவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு போனாங்கிறத வந்து மறந்துடுவாங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இங்க இருந்த எல்லாத்தையுமே அழித்து அதன் மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசு அந்த ஆங்கிலேயர். நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்க, கேவலமா நடத்தினாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, கோபம், அது வச்சிருவோம். அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம உண்மையை எடுத்து பார்ப்போம். எப்படிங்க, உத்சா பட்நாயக் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். அவங்க ஆராய்ச்சி செஞ்சு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போன மொத்த மதிப்பு $42 ட்ரில்லியன் அப்படிங்கிறாங்க. அதை பத்தின வீடியோ தனியா நான் போட்டிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டேன். $42 ட்ரில்லியன். அமெரிக்காவோட மொத்த கடனே $39 ட்ரில்லியன் தான். அதை விட $3 ட்ரில்லியன் ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட இருந்து 1947 கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த காலகட்டத்துல அவ்வளவு பணம் அடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இத மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டதுனால இந்த நாட்டினுடைய நிலைமை ரொம்ப சீரழிந்து சீர்கேடு. வெறும் 30-33 கோடி மக்கள் தான். அதனாலதானே பாரதியார் பாடி இருக்காரு, 30 கோடி முகமுடையாள்னு. அந்த மாதிரி இருக்கும். அப்போ 30 கோடி மக்கள் தான். இன்னைக்கு 142 கோடி இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 4.5 மடங்கு வந்துட்டோம். ஆனா அப்ப இந்த 30 கோடி மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருந்தது. 1960கள்லாம் ரொம்ப சராசரியா ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு உட்கொள்ளக்கூடிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 கிராமுக்கு குறைவா இருந்ததுன்றாங்க. 1966ல மிகப்பெரிய ஒரு வறட்சி வந்து சேர்ந்தது. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா, மொத்த உணவு உற்பத்தியில 25% அந்த வறட்சியினால குறைந்தது. ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் அதிகமாயிற்று. நிலைமை இன்னும் கவலைக்கிடமானது. 1966ல பீகார்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2500 பேர் பசியினால இறந்து போனார்கள் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்கு. இன்னைக்கே இருக்கு. அதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இந்த நாடு தத்தளிச்சு தவிச்சு இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு உலகத்துல 4ஆம் பொருளாதார இடத்துல இருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு உடனே சொல்லிடாதீங்க, சார் அப்பெல்லாம் காங்கிரஸ் தான் இருந்தது, அவங்க தான் முன்னேறினாங்க அப்படி. கடந்த 10 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள்ல ஏற்பட்ட முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இமாலய சாதனைன்னு நம்ம சொல்லல, உலகத்துல பல நாடுகள் சொல்றாங்க, IMF சொல்றாங்க, வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. சரி, அடுத்ததா எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடிஞ்சது, என்ன செய்ய முடிஞ்சதுன்னா, உடனடியாக உற்பத்தியை செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய பாரம்பரியம், இதனுடைய பழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற விளைநிலங்கள் எல்லாமே 5000 வருஷமா விவசாயம் பார்த்து உழுது அதனுடைய சக்தியை இழந்த நிலங்கள். அதை மீட்டெடுத்திருக்கணும், பண்ணல. ஆங்கிலேயர்கள் பண்ணல, காங்கிரஸ் வந்தபோது பண்ணல,
இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பலவிதமான டைவர்சிபிகேஷன் சொல்றாங்க. மோடி அவர்கள் வந்து மில்லட்ஸ் வந்து ஒரு பல வகையில ஊக்குவிக்கிறாரு, அதை சாப்பிட சொல்லி. அது உடல் நலத்துக்கு நல்லதுங்கிற சொல்றாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவசரமா இந்தியா வந்து அமெரிக்காவிட்ட கெஞ்சி கேட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அது அமெரிக்காவும் சரின்னா, அதுதான் இந்த PL480 திட்டம். அதன் கீழே அமெரிக்கா வந்து கோதுமை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். 10 மில்லியன் டன் ஒரு வருடத்திற்கு கொடுத்தாங்க. அது சும்மா ஒன்றும் கொடுக்கல, பணம் வாங்கிக்கிட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா அதுல ஏகப்பட்ட கண்டிஷன் இருந்தது. அதுதான் பிரச்சனை. அது என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அதை வந்து அந்த திட்டத்தை எப்படி சொன்னாங்கன்னா, ஷிப் டு மவுத் அப்படின்னு. கோதுமை அங்கேருந்து வரும், அரைச்சு சப்பாத்தியோ ரொட்டியோ செஞ்சு சாப்பிட வேண்டியதான். நேரடியாக கோதுமை வந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தணும், இது பண்ணலாம் இல்லை. ஆனா அந்த கோதுமை எப்பேற்பட்ட கோதுமை அப்படின்னா, அமெரிக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட கோதுமை மிக மிக கேவலமான தரம் தாழ்ந்த ஒரு கோதுமை. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட தரம் வாய்ந்த கோதுமை அது அப்படின்னா, அமெரிக்காவில் அந்த கோதுமையை கால்நடைகளுக்கு தீவனமாக உபயோகப்படுத்தினார்கள். அந்த கோதுமையை நமக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. அதுக்கே 1008 கண்டிஷன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்கள் அந்த கப்பலை கோதுமையை எடுத்துக்கிட்டு வந்தபோது எனக்கு மனம் வலித்தது, நான் மிகவும் வேதனைப்பட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் இன்னும் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அந்த கோதுமை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கக்கூடிய கோதுமையை இந்தியர்கள் தானே எத்த தின்னா என்ன, தின்னு தொலைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு, அந்த மாதிரி மனோபாவத்துல தான் அவங்க அனுப்பி வச்சாங்க. சரி, அந்த மாதிரி வந்ததையுமே என்ன, எதனால இந்தியா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ சாப்பிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு, அதாவது பேட்டிலிங் ஃபார் ஃபுட், பேட்டிலிங் ஃபார் பாவர்ட்டின்னு அந்த மாதிரி இருந்த நிலம். பசி பிடி பட்டினி செத்து மடிகிறாங்க மக்கள், எதையாவது சாப்பிட்டா போறோங்கிற லெவல்ல வந்து அதை அனுப்புனாங்க. மிக மிக தரம் தாழ்ந்த கோதுமை இந்திய மக்கள் உணவாக உண்ணார்கள். மிக மிக மோசமானது. 1966 67 யார் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. காந்தி குடும்பம் தான், நேரு குடும்பம் தான். என்ன செஞ்சாங்க? கையை பிசைஞ்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, அனுபவம் கிடையாது. அப்படியே பதவிக்கு வந்துட்டாங்க, குடும்ப இதுல வந்துட்டாங்க. ராஜீவ் காந்தி பத்தி நான் சொன்னேன், ஒரு சிறு துளி அரசியல் அனுபவமோ முதிர்ச்சியோ இல்ல அறிவோ இல்லாம தான் அவர் பிரதம மந்திரியா. ஆனா அவருக்கான இமேஜ் எப்பேற்பட்ட இமேஜ் இருக்கணும். த கிளீனஸ்ட் மேன் அப்படிலாம் பேசினாங்க. எ பைலட் ஹஸ் கம் டு நேவிகேட் திஸ் கண்ட்ரி அப்படிலாம் பேசினாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து பரப்புரை செய்யப்பட்டு அவருக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. கடைசியில மிகப்பெரிய ஊழல்வாதி அவர். அந்த மாதிரி ஸ்ரீலங்கால ஒப்பந்தம் போட்டாச்சு, நார்த் ஈஸ்ட்ல ஒப்பந்தம் போட்டாச்சு, அஸ்ஸாம்ல ஒப்பந்தம் போட்டாச்சுன்னு ஒண்ணுமே செய்யல. எல்லாம் வெறும் வாய் ஜாலம்தான், நடைமுறையில எதுவுமே செய்யல. அந்த மாதிரி இருந்தவர். அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் இவங்க எல்லாமே. இப்பயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி அப்படி ஆகும் அப்படின்னு பேசுறாங்க. நிதி நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையெல்லாம் 2-3 வீடியோல வரிசையா எல்லாம் போட்டிருந்தேன். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடைக்கால பட்ஜெட் வந்திருக்கு. அதுல படிச்சு பார்த்தேன்னா எனக்கு தலை சுத்துது. நம்மளுடைய வருங்கால சந்ததியினர்கள் என்ன கதி ஆக போறாங்கன்னு தெரியல. அதை பத்தி கூட சில தகவல்கள் இருக்கு, சொல்லணும், உங்க கூட ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் பண்றாங்களே தவிர, பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர, உண்மை நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல பொலன்னு அப்படியே இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கு. இந்திரா காந்தி நிலைமையும் அப்படிதான் இருந்தது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த தரம் கெட்ட ஒரு கோதுமை அமெரிக்காவில இருந்து வருது இல்ல, அதன் கூட பார்த்தீனியம்னு சொல்லக்கூடிய விஷ விதைகளும் கலந்து வந்தது. டாக்ஸிக்னு சொல்லுவாங்க. அது நேரடியான விஷயம் கிடையாது. ஆனா அது இந்த பார்த்தீனியம் என்ன செய்யும் அப்படின்னா, வயல்வெளிகள்ல அந்த பார்த்தீனியம் வளர்ந்து வந்தா மற்ற பயிர்களை அழித்து விடும். அது மிக மிக முக்கியம். நீங்க பார்த்துருக்கலாம், இப்ப இந்த இதெல்லாம் போனீங்கன்னா, இந்த சில ஏரிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சின்னதா 2 கொடி இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு போய் பாருங்க, பாதி ஏரி அந்த கொடி அடைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு இது. அது மற்ற எதையுமே, அந்த ஏரி அந்த குளங்கள் எல்லாத்தையும் பாழ்படுத்தி விடும். அந்த மாதிரி. ஸோ இந்த பார்த்தீனியம் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். அது மிக்ஸ் பண்ணி தான் இந்தியாவிற்கு அமெரிக்காவால அனுப்பப்பட்டது. இது நிதர்சனமான உண்மை வந்தது. இந்த பார்த்தீனியத்தை பத்தி பேசும்போது அது டாக்ஸிக் தெரியும். அதையோட சேர்த்து நிலங்கள்லாம் அந்த விதை இது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மற்ற நெல் பயிரோ கோதுமை பயிரோ எல்லாத்தையும் அழிச்சிடும். அப்படியே அழிச்சு அந்த பயிர் வளர விடாம செஞ்சிடும். ஒரு விவசாயி வந்து இதை பத்தி பேசும்போது, நான் பல தகவல்கள் படிக்கும்போது பல விவசாயிகள் இந்த ஒரு முக்கியமான ஒரு இது, ஒரே ஒரு பார்த்தீனியம் விதை இருந்தாக்க என்னுடைய நிலத்துல நான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி தூக்கி போட்டுட்டேன்.
ஆனா அடுத்த நிலத்துல இருக்கிற ஒரு பார்த்தீனியம் விதை கூட என் நிலத்துல வந்துருச்சுன்னா என்னுடைய மொத்த பயிரும் அழிஞ்சிடுங்கிறாரு. அதை சொல்லும்போது இங்க இருக்கிற ஒரு குடும்பம் போதும், தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவுலும் சரி, ஒரே ஒரு குடும்பம் நாட்டே குட்டிச்சோறு ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு விதை ஒரு குடும்பம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அந்த பார்த்தீனியம் கலக்கப்பட்ட கோதுமையைத்தான் அமெரிக்கா இந்தியாவிற்கு கொடுத்தது, வித்தாங்க, கொடுத்தது இல்ல விற்றார்கள். இதுக்கும் மேல இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க. ராகுல் காந்தி வந்து பைத்தியக்காரத்தனமா சொல்லல, நரேந்தர் சரண்டர், அடிபணிந்து விட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், அமெரிக்கா ட்ரம்ப் வந்து நரேந்திர மோடியோட கையை முறுக்கி விட்டார்லாம் பேசுறாருல. இந்திரா காந்தியோட நிலைமையை பாருங்க, அவங்க என்ன மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சாங்கன்னு. லிண்டன் ஜான்சன் தான் அப்ப பிரசிடென்டா இருந்தார் அமெரிக்கால, கூட்டு விட்டார். ஏன் ஓடினாங்க இந்திரா காந்திங்க? கோதுமை அனுப்பும் கப்பல்களை வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயோ பாவையா சாவட்டம், நமக்கு என்ன, இந்தியர்கள் தானே, கேவலமா பேசியிருக்காரு இந்த லிண்டன் ஜான்சன், சாவட்டுமே என்ன, இப்ப வரட்டும் அந்த அம்மா வரட்டும் அப்படின்னு, லெட் தட் லேடி கம் அப்படின்னு போனாங்க. இங்கேருந்து அவசரமா ஓடினாங்க இந்திரா காந்தி. போய் என்ன சொல்றீங்களோ நான் கேட்கறேன். என்ன சொன்னாரு லிண்டன் ஜான்சன்? அப்ப அமெரிக்காவில் வியட்நாம் போர் நடந்துகிட்டு, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்தியா நிற்க வேண்டும் அப்படின்னு கண்டிஷனை போட்டார். நினைச்சு பாருங்க, இது வந்து டிப்ளமசி. கோதுமைய விற்பதாக சொல்லி பிளாக்மெயில் செய்யப்பட்ட டிப்ளமசி. அதே நம்மளும் வீட் டிப்ளமசி இப்ப நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு டிப்ளமசி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு டிப்ளமசி, இதே வீட்டு டிப்ளமசி. இந்தியாவின் வளர்ச்சி எங்களுக்கு மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் உதவுவதற்காக சொன்னது. இப்ப இருக்கிற வீட் டிப்ளமசி எப்படி, அப்ப இருந்த அமெரிக்காவினுடைய வீட் டிப்ளமசி எப்படி, யோசிச்சு பாருங்க. கையை முறுக்கினாங்க இந்த அம்மா, எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு, ஆமா நாங்க வந்து அமெரிக்காவுடன் துணை நிற்போம் வியட்நாம் போர்ல. அதுக்கப்புறம் தான் ஷிப் வந்தது. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, அங்க போய் கையை கட்டி நின்னுகிட்டு மண்டிட்டு கையெழுத்து போட்டு முறுக்கினாங்க கைய. இன்னைக்கு வந்து இவர் ராகுல் காந்தி பாரத பிரதமர் மோடியை பார்த்து சொல்ல, நரேந்தர் சரண்டர், வாயை மூடிக்கிட்டு அவங்களாம் வந்தாங்க. நான் ஒரு விஷயத்தை இங்க திருப்பியும் சொல்றேன், $500 பில்லியன் பொறுமானம் உள்ள அமெரிக்க பொருட்களை இந்தியா வாங்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதுன்னு போட்ட அதே ட்ரம்ப் இப்ப என்ன சொல்றாருன்னா விருப்பம் தெரிவித்துள்ளது கிடையாது. அதுவும் 5 ஆண்டுகள்ல, ஒரு ஆண்டுல கிடையாது. உறுதி அளிப்பதற்கும் விருப்பம் தெரிவிப்பதற்கும் வித்தியாசத்தை கூட உணராத ஒரு மனிதரா, அதுவும் எம்பி, இவங்க நம்ம ஆளணும்னு தலையெழுத்து நமக்கு. இந்த ராகுல் காந்தி இது மாதிரி பேசிட்டு சரி, இப்ப அவர் தான் மாத்தி கொள்ளிட்டாரு. இவர் தன்னுடைய அறிக்கையில ஆமா ட்ரம்ப் இது மாதிரி சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கு வெற்றி நல்லது அப்படின்னு சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. அடுத்த டூல்கேட்டுக்கு போயிடுவாரு. ஒன்னும் இல்ல, நரவாணையுடைய புத்தகமான 4 Star to Destiny இருக்கு. அந்த புத்தகத்தை வந்து பக்கங்கள்லாம் இதுவா இருக்கு. பெண்குயின் சொல்லிடுச்சு, நாங்க பப்ளிஷ் பண்ணோம். நரவானே சொல்லிட்டாரு, நாங்க அதை பத்தி இது பண்ணோம், எல்லாம் சொல்லியாச்சு. சரி, இப்ப இவர் வந்து அதை மறுத்து சொல்லணுமா இல்லையா? இப்ப அதை பத்தி பேச்சே கிடையாது. வாயை முடிக்கிட்டு கப் ஷெப்னு இருக்காரு, அப்படியே வாயை மூடிட்டாரு. அந்த இஷ்யூவே அப்படியே சைட்லைன் பண்ணிட்டு கடந்து போய் விட்டாரு அவர் பாட்டு. அதை நான் தான் சொல்லணும், சேர்த்தவாரி இறக்கியாச்சு, அப்புறம் அவங்க தொடச்சுக்கிட்டா நம்ம போயிடலாம், அந்த மாதிரி கேஸ் தான். இப்ப அதை பத்தி பேச்சே கிடையாது ராகுல் காந்தி. பின்னாடி மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் படி அவர் மேல ஒரு பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்தாங்கன்னா பார்லிமெண்ட்ல அவர் மசமா மாட்டிப்பாரு. அது கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய கணிப்பு என்னைக்குமே பாரத பிரதமர் நேரடியான நடவடிக்கை இந்த ராகுல் காந்தி மேலேயோ பிரியங்கா வாத்ரா மேலேயோ சோனியா காந்தி மேலேயோ எடுக்க மாட்டாங்க. மக்கள் தான் எடுக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் எடுக்கிறாங்க, அதை எடுத்துக்கிட்டு தான் வராங்க, அது நடக்கும், அப்படித்தான் நடக்கும். ஏன்னா இங்கெல்லாம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டா அவங்க திருப்பி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருவாங்க, அதுதான் நடக்கும். ஸோ அதனால அவர் வேற விதமாக தான் இதை டேக்கிள் பண்ணுவார்ன்றது என்னுடைய கணிப்பு. இருக்கட்டும், உங்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்கலாம். சரி, ஆக மொத்தம் இந்த மாதிரி செஞ்சாங்க. இன்னைக்கு எப்படி வந்தது? அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்கன்னா பசுமை புரட்சி வந்தது, அப்புறம் வெண்மை புரட்சி வந்தது. வர்கீஸ் குரியன் அமுல் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவனாரு. இந்தியா இன்னைக்கு நம்பர் 1 பால் உற்பத்தியில. அதே மாதிரி MS சுவாமிநாதன் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் அவர் தான். மெக்சிகோ நாட்டிலிருந்து பலவிதமான அதிக விளைச்சல் தரக்கூடிய, மகசூல் தரக்கூடிய கோதுமை வெரைட்டிகள். அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல இருந்து ரைஸ் வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூலமாக அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். இப்போ என்னுடைய ஏஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், IR8 IR10 எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்தியன் ரைஸ் வெரைட்டி 8 அப்படின்னு மிகப்பெரிய இது. அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அதெல்லாம் உபயோகித்து இந்தியாவினுடைய மகசூலை அதிகரித்தாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்துவது எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. எனக்கு இயற்கை விஞ்ஞானம் தான்,
அந்த பத்தி தான் அதுல நான் நிறைய படிச்சிருக்கேன். திரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களை. அதை தவிர சமீபத்துல விவசாயிகளுக்காக நடந்த ஒரு கருத்தரங்கம் ஐஐடி மெட்ராஸ்ல நடந்தது. அதுல திரு காமகோடி டைரக்டர் அவர்கள் இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. தானே அந்த இயற்கை விவசாயத்தை செய்வதாக சொல்றாரு. அதுல திரு அண்ணாமலை அவர்களுடைய பல கருத்துக்கள் நீங்க முடிந்தா அதை கேட்டு பாருங்க. ரொம்ப லெங்க்தியா இருக்கும் அந்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் 1.5 hours இருக்குது. நீங்க அதுல பாருங்க. பல விவசாயிகளே அந்த கருத்தரங்கத்துல கலந்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் மீட் எடுக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்னா, உரத்தை ஒதுக்கி வச்சுட்டு, பூச்சிக்கொல்லியை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அது ஆரம்பத்துல மகசூல் கம்மியா வரும். ஆனா போக போக நாளடைவுல ஏற்கனவே உரத்தினால கிடைக்கக்கூடிய மகசூலை விட அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் திரு காமகோடி ஐஐடி மெட்ராஸ் டைரக்டருடைய கூற்று. அவர் அனுபவ ரீதியாக அதை சொல்றாரு. அதை அண்ணாமலை அவர்களும் பல கருத்தரங்கள்ல பேசிக்கிட்டு வராரு. நீங்க பார்க்கலாம் அதை. சோ ஆக மொத்தம் ஆனா அந்த காலகட்டத்துல பசி பிணி பட்டினியில இருந்த இந்தியாவை மீட்டெடுத்தது பசுமை புரட்சி. அது தவிர்க்க முடியாத உண்மை. அதற்கான கிரெடிட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உலகத்துக்கே கிட்டத்தட்ட 104 நாடுகளுக்கு நம்ம விவசாய சார்ந்த பொருட்களை பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்யறோம். என்ன மிக மிக முக்கியமான செய்தி இதுல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். பார்த்தீனியம் வீட்டுல இருந்து பாஸ்மதி ரைஸ், பிரீமியம் ரைஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். பார்த்தீனியம் வீட்டு தூக்கி எரிஞ்சாச்சு. பலவிதமான வெறும் ஃபர்டிலைசர், அதாவது உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து மட்டும் கிடையாது. விவசாயத்துல பல முன்னெடுப்புகளை செஞ்சாங்க. அதாவது விஞ்ஞான ரீதியான விவசாயம், அறிவியல் சார்ந்த விவசாயம், பல உபகரணங்கள், டிராக்டர், அப்புறம் அந்த கட்டிங், அதெல்லாம் நீங்க பஞ்சாபுக்கு போனீங்கன்னா அந்த மெஷின்லாம் நிறைய பார்க்கலாம். நான் பஞ்சாப் டூர் போன போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அங்க இருந்திருக்காங்க. அந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். நிறைய டிராக்டரும் அந்த ஹார்வெஸ்ட் மெஷின் எல்லாம் சொல்லக்கூடியலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சுதான் 1975 இந்தியா தன்னிறைவு பெற்று உணவுக்கான தன்னிறைவு அடைந்துட்டோம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு, ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிறதான். ஆக மொத்தம் என்ன இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம்னா, நம்மளை வாட்டி வதச்சது அமெரிக்கா. ஆனா நம்ம மீண்டு எழுந்து வந்தோம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நம்ம பல விதத்துல விண்வெளி ஆராய்ச்சியில நமக்கு பல தடங்கல்களை, கிரையோஜெனிக் என்ஜின் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட முன்னேறி நல்லா நிக்கிறோம். நம்ம அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டே நம்ம தான் அனுப்புறோம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி சாஃப்ட்வேர், நீங்க ஒவ்வொரு ஏரியாலையும் பாருங்க. எங்கெங்கெல்லாம் இந்தியாவை முடக்கணும்னு அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் முயற்சி செய்தனவும், அது எல்லாமே தோற்கடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா முன்னேறிட்டு வரும். இது நம்மளுடைய இளைஞர்களுக்கு புரியிற அளவுக்கு அவங்க உணரணும். அதை எல்லாம் இந்தியாவை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சைனா தான் பெஸ்ட், சைனா தான் பெஸ்ட், சைனா பெஸ்ட். அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அந்த நாட்டினுடைய நிலைமை, அங்க வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்குன்னு. சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஷி ஜின்பிங் ஆளை காணும், பொது வழியில வரமாட்டேங்கிறாரு, எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சில செய்திகள்லாம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது, பட் அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவினுடைய வேளாண்மை சார்ந்த ஒரு செய்தி. நம்ம எப்படி அமெரிக்கா கிட்ட கை கட்டி நின்று கேவலமான கீழ்த்தரமான கோதுமையை, அதுவும் டாக்ஸிக்னு சொல்லக்கூடிய பார்த்தீனியம் கலந்த கோதுமையை வாங்கி இன்னைக்கு உலகத்துக்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கோம் அப்படின்னு இது ஒரு சிறு பெருமை தான் நமக்கு. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.